குற்றப் பின்னணி கொண்டவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க தடை. மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. லோக்பால் மசோதாவில் மாற்றம் செய்ய வேண்டும். மத்திய ஊழல் ஒழிப்பு ஆணையம் கோரிக்கை. ஆசிரியர்கள் நிம்மதியாக வாழ வகை செய்ய வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் ஆசிரியர் தின செய்தி. நக்சலைட்டுகளின் தாக்குதல் பட்டியலில் சோனியா காந்தி. போலீஸ் தேடுதல் வேட்டையில் கிடைத்த அதிர்ச்சி தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். குற்றப் பின்னணி மற்றும் சிறை தண்டனை அனுபவித்தவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியாது என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பொது தேர்தலை போல் இல்லாமல் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் தனிப்பட்ட நபரின் சொந்த செல்வாக்கை பொறுத்தே வெற்றி வாய்ப்புகள் அமைவது வழக்கம். தற்போது தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெற உள்ளது. இதன்படி போட்டியிடும் வேட்பாளர் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும். அரசு ஊழியராக இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் 5 ஆண்டுகளுக்கு போட்டியிட முடியாது என்பது உள்ளிட்ட விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதேபோல் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர் 6 ஆண்டுகளுக்கு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியாது என்றும், சிறை தண்டனை பெற்ற நபர்கள் சிறையில் இருந்து விடுதலையான நாளில் இருந்து 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்றும், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியாது என்றும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. லோக்பால் மசோதாவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று மத்திய ஊழல் ஒழிப்பு கண்காணிப்பு ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. நடைபெற்று வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் வலிமையான லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று அண்ணா ஹசாரேவின் குழுவினர் வலியுறுத்தி வருகின்றனர். அண்ணா ஹசாரேவின் கோரிக்கைகளை ஏற்றுள்ள மத்திய அரசு லோக்பால் மசோதாவை விரைவில் தாக்கல் செய்ய உள்ளது. தற்பொழுது நாடாளுமன்ற நிலைக்குழு லோக்பால் மசோதாவை பரிசீலனை செய்து வரும் நிலையில் இந்த குழு முன்பு மத்திய ஊழல் ஒழிப்பு கண்காணிப்பு ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆஜராக உள்ளனர். மத்திய அரசு அதிகாரிகள் மீது சுமத்தப்படும் எந்த ஒரு ஊழல் புகாரையும் தற்போது ஊழலக கண்காணிப்பு ஆணையம் விசாரித்து வரும் நிலையில் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்டால் அந்த அதிகாரம் லோக்பால் வரம்புக்குள் கொண்டுவரப்படும் என்று தெரிகிறது. எனவே அரசு அதிகாரிகளின் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்க ஊழல் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையத்திற்கு கூடுதல் அதிகாரம் தரப்பட வேண்டும் என்றும், லோக்பால் மசோதாவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் ஆணைய அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இதேபோல் லோக்பால் மசோதா அமலுக்கு வரும் பட்சத்தில் சிபிஐ அமைப்பின் செயல்பாடுகள் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் சிபிஐ அதிகாரிகளும் இது தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தெரிகிறது. மனித வாழ்விற்கு தேவையற்றதை போக்கி தேவையான குணநலன்களை உருவாக்கும் உயரிய பணியினை மேற்கொள்பவர்கள் ஆசிரிய பெருமக்கள் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு சமுதாயத்தை பண்படுத்துவது கல்விதான் என்றும், அந்த கல்வியை அனைத்து மக்களுக்கும் தருகின்ற கடமை ஆசிரியர்களுக்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கல்லில் வேண்டாத பகுதிகளை நீக்கி அழகான உருவ சிலையை வடிக்கும் சிற்பி போல் மனித வாழ்விற்கு தேவையற்றதை நீக்கி வேண்டிய குண நலன்களை உருவாக்கும் உயரிய பணியை மேற்கொள்பவர்கள் ஆசிரியர்கள் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். எந்த சமுதாயமும் ஆசிரியருக்கு உயர்வான அந்தஸ்து தருகிறதோ அந்த சமுதாயம்தான் முன்னேறும் என்றும், ஆசிரியர்கள்தான் என்றைக்கும் ஏணி படிகளாக இருந்து மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறார்கள் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். ஆசிரியர்கள் நிம்மதியுடனும் மன நிறைவுடனும் வாழ்வதற்கு அரசு மட்டுமல்ல, சமுதாயமும் அடிக்கோலாக வேண்டும் என்பதே ஆசிரியர் தினத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்றும் கேப்டன் வலியுறுத்தியுள்ளார். பெற்றோர்களுக்கு அடுத்ததாக உயர்ந்த நிலையில் வைத்து எண்ணப்படுபவர்கள் ஆசிரியர்கள்தான் என்றும், அத்தகைய ஆசிரியர்கள் எல்லா நலனும் பெற தமது இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நக்சலைட்டுகளின் தாக்குதல் பட்டியலில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட பலர் இடம்பெற்றிருக்கக்கூடும் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் வட மாநிலங்களான சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல பகுதிகளில் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் அதிக அளவில் இருந்து வருகிறது.
கடந்த சில மாதங்களாக நக்சலைட்டுகள் அமைதி காத்து வரும் நிலையில் சத்தீஸ்கர் மாநில தம்தாரி மாவட்டத்தின் வனப்பகுதிக்குள் நக்சலைட்டுகளை தேடும் பணியில் மத்திய மாநில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்த தேடுதல் வேட்டையின் போது அடர்ந்த காட்டுக்குள் இருந்த நக்சலைட்டுகளின் முகாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு நடைபெற்ற சோதனையில் ஏராளமான வெடிபொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி, சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் ராமன் சிங், மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஆகியோரின் புகைப்படங்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து நக்சலைட்டுகளின் தாக்குதல் பட்டியலில் இவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இதன் காரணமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனுக்கள் வழங்கும் நிகழ்ச்சி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தின் உள்ளாட்சித் தேர்தல் அடுத்த மாதம் 3வது வாரத்தில் நடைபெறலாம் என்று தேர்தல் ஆணையம் கருத்து தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான பணிகளில் அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிரமாக இறங்கியுள்ளது. அதன்படி தேமுதிக சார்பில் சென்னை மாநகராட்சி மேயர் மாமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனுக்கள் வழங்கும் நிகழ்ச்சி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி விண்ணப்ப படிவங்களை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வழங்கி தொடங்கி வைத்தார். விருப்ப மனுக்கள் வரும் 12ஆம் தேதி வரை வழங்கப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக அவைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் ஆகியோர் இணைந்து விண்ணப்பங்களை வழங்கினர். என் பேர் JM ரஹ்மான். 57வது வட்டத்தில் தேமுதிக கட்சிக்காக நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் இந்த வட்டத்தில் நான் நிற்கிறதுக்காக தலைமையில் ஃபார்ம் பெற்றிருக்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மத்திய சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் பகுதியில் 64 நாமினேஷன் பண்ணியிருக்கேன். வார்டு உறுப்பினருக்காக. நான் பிறந்து வளர்ந்த ஊருனால அங்கே வான்பேஷன் நல்ல வரவேற்பு இருக்கு. மேயர் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் 15,000 ரூபாயும், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் நகராட்சி தலைவர் பதவி ஆகியவற்றில் போட்டியிட விரும்புவோர் 5,000 ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும். நகராட்சி மன்ற உறுப்பினர் பதவிக்கு 2,000 ரூபாயும், பேரூராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு 2,500 ரூபாயும், பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பதவிக்கு 500 ரூபாயும், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட விரும்புவோர் 5,000 ரூபாயும், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு 2,000 ரூபாயும் கட்டணத் தொகை செலுத்த வேண்டும் என்று கேப்டன் அறிவித்துள்ளார். சென்னையை தவிர வெளியூர்களில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் தேமுதிகவினருக்கு அந்தந்த மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேமுதிக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புபவர்களுக்கு கேப்டன் அவர்கள் மனு வழங்கி தொடங்கி வைத்தார். 3வது நாளாக தொடரும் இம்மனு வழங்கும் நிகழ்ச்சியை தேமுதிக அவைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் அவர்கள் பார்வையிட்டனர். மனு வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேமுதிகவினர் உற்சாகத்துடன் மனுக்களை வாங்கி செல்கின்றனர். இதனால் தேமுதிக தலைமை கழக அலுவலகமே இன்று விழாக்கோலம் பூண்டுள்ளது. கேப்டன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விமலுடன் ரேவதி. மும்பை தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய தீவிரவாதி ஹெட்லியை இந்தியாவிற்கு கொண்டுவர ஆர்வம் காட்டவில்லை என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதரிடம் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் MK நாராயணன் கூறியதாக விக்கிலீக்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு தீவிரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் சுமார் 160க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதோடு பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக செயல்பட்ட தீவிரவாதி ஹெட்லி கைது செய்யப்பட்டு அமெரிக்காவில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஹெட்லியை இந்தியாவிற்கு கொண்டுவர இந்தியா ஆர்வம் காட்டவில்லை என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக இருந்த திமோத்தி ரோமிடம் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் MK நாராயணன் தெரிவித்ததாக விக்கிலீக்ஸ் அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருந்தது. இதற்கு பதிலளித்து பேசிய MK நாராயணன், விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் தகவல் தவறானது என்றும் ஹெட்லியை நாடு கடத்துவதில் இந்தியா ஆர்வமாக இருந்ததாக தெரிவித்தார். This whole question you should address to the Americans. So you can't ask this question because quite clearly, as far as we are concerned, we are interested in David Headley's information and we are interested in David Headley's extradition. மேலும் இரு நாட்டு அதிகாரிகளுக்கிடையேயான பேச்சுக்கள் குறித்து வெளிப்படையாக கருத்து தெரிவிக்க முடியாது என்று கூறியுள்ள MK நாராயணன் கூறியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக தீவிரவாதத்தை ஒழிப்பதில் மத்திய அரசு தீவிரம் காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். देखो, इस खुलासे के लिए विकीलीक्स की जरूरत ही नहीं है. पहले दिन से भारतीय जनता पार्टी कह रही है कि ये साफ है कि भारत सरकार की आतंकवाद से लड़ने की कोई कारगर नीति नहीं है
और इसलिए जो भी अवसर आए हेडली और राणा के गिरफ्तार होने के बाद லோக்பால் மசோதா விசாரணை வரம்பிற்குள் பிரதமர் பதவியை கொண்டுவர வேண்டும் என்பதில் தமக்கு மாற்று கருத்து இல்லை என்று பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் லோக்பால் விசாரணை வரம்பிற்குள் பிரதமர் பதவியையும் கொண்டுவர வேண்டும் என்று அண்ணா ஹசாரேவின் வாதத்திற்கு தாம் ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்தார். லோக்பால் சட்டம் பீகார் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டவுடன் அதன் விசாரணை வரம்பிற்குள் மாநில முதலமைச்சர் பதவியையும் கொண்டுவர இருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் மதத்தாலும் ஜாதியின் அடிப்படையிலும் லோக்பால் மசோதாவிற்கு எதிரானவர்கள் லோக்பால் குறித்த தவறான கருத்துக்களை அழிக்க வாய்ப்பு இருப்பதால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். अब बिहार से हम लोगों ने शुरुआत कर दी, सब मंत्री और मुख्यमंत्री सबकी संपत्ति वेबसाइट पर. अब तो केंद्र ने भी किया. अब तो केंद्र सरकार के भी प्रधानमंत्री जी से लेकर के मंत्रियों की संपत्ति हम भी केंद्र में मंत्री रहे. நாட்டிலேயே முதன்முறையாக பீகார் மாநிலத்தில்தான் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் தங்கள் சொத்து பட்டியலை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. ஊழலுக்கு எதிரான அண்ணா ஹசாரேவின் போராட்டத்திற்கு பாஜக ஆதரவு அளிக்கும் என்று பாஜக மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வலிமையான லோக்பால் மசோதா மற்றும் கருப்பு பணம் ஆகியவற்றிற்கு எதிராக சமூக சேவகர் அண்ணா ஹசாரே போராட்டத்தில் ஈடுபட்டார். 12 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அண்ணா ஹசாரேவிற்கு நாடு முழுவதும் எதிர்பாராத விதமாக கடும் ஆதரவு எழுந்தது. இதையடுத்து வேறு வழியின்றி வலிமையான லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. எனினும் ஊழல் மற்றும் கருப்பு பணம் தொடர்பான விவகாரங்களை அண்ணா ஹசாரே குழுவினர் கிளப்பி வருவதால் மத்திய அரசு பல விதத்திலும் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதாக தெரிவித்தார். அண்ணா ஹசாரேவின் குழுவினருக்கு பாஜக ஆதரவு தெரிவிக்கும் என்று ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இதற்கிடையே அண்ணா ஹசாரே குழுவினருக்கு எதிராக மத்திய அரசு அவதூறு பிரச்சாரம், தொல்லைகள் கொடுப்பது ஆகிய நெருக்கடி நிலையை நினைவுபடுத்துவதாகவும் இந்த பழிவாங்கும் அரசியல் நிகழ்வுகளை பிரதமர் தலையிட்டு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பாஜக தேசிய தலைவர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். நாகர்கோவிலில் நடைபெற்ற புறா பந்தயம் 1000 கிலோமீட்டர் தூரத்தை 20 மணி நேரத்தில் கடந்து சாதனை. உள்ளாட்சி தேர்தலில் குவிந்த தேமுதிகவினர், தமிழகம் முழுவதும் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.